மாவட்டம் திம்பம் வனப்பகுதியில் பிடிக்கப்பட்ட சிறுத்தை வண்டலூர் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஆனந்திடம் கேட்கலாம். ஆனந்த், இப்ப பிடிபட்ட சிறுத்தையின் உடல்நிலை எப்படி இருக்கு? சிறுத்தை அடுத்த கட்டமா என்ன செய்வாங்க? பனிமலர், அதாவது சத்தியமங்கலம் திம்பம் வனப்பகுதியில கடந்த ஒரு மாதமாக 2 பேரை கொன்ற சிறுத்தை புலி நேற்று பிடிபட்டது. பிடிபட்ட இந்த சிறுத்தை புலியானது நேற்று நள்ளிரவு அதிகாலை வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இன்று கொண்டு வரப்பட்ட இந்த சிறுத்தை புலியானது காலை 6 மணி முதல் கிட்டத்தட்ட 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வெற்றிகரமாக கொண்டு வரப்பட்ட கூண்டிலிருந்து உயிரியல் பூங்காவில் உள்ள ஒரு கூண்டுக்கு வெற்றிகரமாக மாற்றப்பட்டுள்ளது. இங்கு கொண்டு வரப்பட்டுள்ள சிறுத்தை புலியை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுத்தை ஆரோக்கியமாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். பயணத்தின் போது, அதாவது கூண்டில் அடைத்து சிறுத்தை புலியை கொண்டு வருகின்ற போது அது ஆக்ரோஷத்தின் காரணமாக கூண்டு கம்பிகளில் மோதியதன் காரணமாக அதன் முகத்தில் லேசான சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டுள்ளது. மற்றபடி சிறுத்தை புலியின் உடல்நிலை என்பது மிகுந்த ஆரோக்கியமாக உள்ளது. இந்த சிறுத்தை புலியை பொறுத்தவரை பார்த்தோமேயானால் 4-5 வயது மதிக்கத்தக்க ஒரு அடல்ட் லிப்பர்ட் என்றே மருத்துவர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தற்போது அந்த சிறுத்தை புலியானது மிகவும் ஆக்ரோஷமாக இருப்பதன் காரணமாக தனிமையில் ஒரு கூண்டில் அடைக்கப்பட்டு பராமரித்து வருவதாகவும் அதன் உடல்நிலை குறித்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இந்த சிறுத்தை புலியானது ஏற்கனவே பல விலங்குகள் உள்ள உயிரியல் பூங்காவிற்கு கொண்டு வரப்பட்டுள்ள பட்சத்தில் அந்த கொண்டு வரப்பட்டுள்ள அந்த சிறுத்தை புலிக்கு ஏதாவது நோய் தொற்றுகள் உள்ளதா என்பது குறித்தான மருத்துவ பரிசோதனைகளும் செய்த பிறகு அதற்குரிய சிகிச்சைகள் வழங்கப்பட்ட பிறகு மற்ற சிறுத்தை புலிகளோடு சகஜமாக பழகுவதற்காக பயிற்சிகள் வழங்கப்படும் என்று மருத்துவர்களும் இங்கு உள்ள அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். பணிமலர், ஆனந்த், இப்போ இந்த சிறுத்தை பூங்காவிற்கு கொண்டு வரப்பட்ட பிறகு இந்த சிறுத்தையினுடைய நடவடிக்கையில ஏதாவது மாற்றம் இருந்ததா? வனிதா, அதாவது இந்த சிறுத்தை புலியை பொறுத்தவரை பார்த்தோமேயானால் சத்தியமங்கலம் திம்பம் வனப்பகுதியில் கடந்த ஒரு மாதமாகவே அந்த பகுதியில் 2 பேரை இதுவரையிலும் கொன்றுள்ளது. எனவே இந்த சிறுத்தை புலி வனத்துறையினாலும் வனத்துறை உயர் அதிகாரிகளாலும் விலங்குகள் நல மருத்துவர்களாலும் ஆட்கொள்ளி சிறுத்தை புலி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அதனை பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இவ்வாறு ஆட்கொள்ளிகளாக அறிவிக்கப்படுகின்ற விலங்குகளை கொன்று சுட்டுக் கொல்வதற்கும் வனத்துறையில் சட்டங்கள் இடமளிக்கிறது. குறிப்பாக வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் மனிதர்களை குறிவைத்து தாக்குகின்ற மனித மாமிசத்திற்கு பழக்கப்பட்டு விட்ட விலங்குகளை சுட்டுக் கொள்வதற்கான சட்டங்களும் வனத்துறை வசம் உள்ளது. அப்படி இந்த சிறுத்தை புலியானது 2 பேரை தொடர்ந்து கொன்றதன் காரணமாக இது ஆட்கொள்ளி புலியாக அறிவிக்கப்பட்டு இதனை பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் ஒரு மாதமாகவே மேற்கொள்ளப்பட்டது. இதற்காக அந்த பகுதியில், அதாவது இந்த சிறுத்தை புலி நடமாட்டம் இருந்த அந்த பகுதிகளில் கேமராக்கள் பொருத்தப்பட்டு அது படம்பிடிக்கப்பட்டது. மேலும் கூண்டுகள் வைக்கப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. இது கேமரா டிராப்பிங், அதாவது பொருத்தப்பட்ட கேமராக்களில் பதிவாகி அந்த இடங்களில், அதாவது அதிக நடமாட்டம் உள்ள இடங்களில் கூண்டு வைக்கப்பட்டு அந்த கூண்டில் தற்போது இந்த சிறுத்தை புலியானது பிடிபட்டுள்ளது. முதற்கட்டமாக பிடிபட்ட சிறுத்தை புலிதான் ஆட்கொள்ளி சிறுத்தை புலியா என்பதை உறுதி செய்கின்ற சோதனைகள் ஏற்கனவே பிடிபட்ட இடத்திலேயே நேற்றே நடந்து முடிந்துவிட்டது. உறுதி செய்ததற்கு பிறகாகத்தான் அந்த சிறுத்தை புலியானது தற்போது இங்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனை எவ்வாறு உறுதி செய்தார்கள் என்று நம் வனத்துறை மருத்துவர்களிடம் கேட்டபோது, ஏற்கனவே மனிதர்களை கொன்ற, அதாவது ஒரு லாரி ஓட்டுநர் மற்றும் வனத்துறை ஊழியர் ஆகிய 2 பேரை கொன்ற இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட தடயங்கள் மற்றும் கேமரா பதிவுகளில் பதிவான சிறுத்தை புலியின் உடல் அமைப்புகள் மற்றும் தற்போது பிடிபட்டுள்ள இந்த சிறுத்தை புலியின் உடல் அமைப்புகள் அனைத்தும் ஒத்துப்போகின்றனவா என்று உறுதி செய்து தற்போது இந்த சிறுத்தை புலியானது இங்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இனி இந்த சிறுத்தை, அதாவது வழக்கமாக பிடிபடாத பட்சத்தில் இந்த சிறுத்தையை சுட்டு தள்ளுவதற்கும் வனத்துறை வசம் அனுமதிக்காகவும் காத்திருந்தார்கள். அதிர்ஷ்டவசமாக இந்த சிறுத்தை புலியானது கூண்டில் பிடிபட்டதன் காரணமாக அந்த சிறுத்தை புலி தற்போது இந்த உயிரியல் பூங்காவிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதே வேளையில் இதுபோன்ற பிடிபட்ட சிறுத்தைகளையும் மற்றும் புலிகளையும் அடர்ந்த வனப்பகுதியில் கொண்டு விட வேண்டும் என்ற கோரிக்கை வனவிலங்கு ஆர்வலர்கள் மத்தியில் வழக்கமாகவே எழுகின்றது. இதற்கு வனத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்ற பதில் என்னவென்றால், இதுபோன்ற மனித மாமிசத்திற்கு பழக்கமான ஆட்கொள்ளி புலி மற்றும் ஆட்கொள்ளி சிறுத்தை புலிகளை
எவ்வளவு அடர்ந்த வனப்பகுதியில் கொண்டு சென்று விட்டாலும் அது மனித மாமிசத்தை தேடி மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே இப்படி கொண்டு வந்து கூண்டில் அடைத்து வன உயிரியல் பூங்காவில் வைத்து பராமரிப்பதற்காக முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து வனவிலங்கு ஆர்வலர்கள் நமக்கு தெரிவித்த கருத்து என்னவென்றால், தொடர்ந்து தமிழக வனப்பகுதிகளில் யானைகள், புலிகள், தற்போது சிறுத்தை என ஒவ்வொரு விலங்காக வெளியேறிக் கொண்டே இருக்கிறது. அது மனிதர்களுக்கு இடையூறு ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் நமது வனப்பகுதியின் தன்மை என்ன ஆகியிருக்கிறது என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். குறிப்பாக வனப்பகுதியில் இறை விலங்குகளின் எண்ணிக்கை குறைந்திருப்பதுதான் இது போன்ற விலங்குகள் வெளியேறுவதற்கான காரணம். குறிப்பாக ஒரு புலி அல்லது சிறுத்தை புலி மனிதர்களை தாக்குகிறது என்றால் அது பலவீனப்பட்டிருக்க வேண்டும். அதாவது இயற்கையாக வேட்டையாடக்கூடிய தன்மையை இழந்த பலவீனப்பட்ட புலி, வயதான புலி மற்றும் இது போன்ற அதாவது காயம்பட்ட புலிகள் தான் மனிதர்களை தாக்குவது இயல்பாக வழக்கமாக நடந்து வருகிறது. ஆனால் தற்போது பிடிபட்டுள்ள இந்த சிறுத்தை புலியானது 4-5 வயது மதிக்கத்தக்க ஒரு அடல்ட் சிறுத்தை புலியாகும். இதேபோல் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நீலகிரியில் சுட்டுத் தள்ளப்பட்ட ஒரு புலியும் அடல்ட் டைகர் தான். எனவே இளம் புலிகள், நல்ல ஆரோக்கியமான புலிகள் கூட மனிதர்களை தாக்க ஆரம்பித்திருப்பது என்பது அதிர்ச்சிகரமான விஷயம். எனவே உடனடியாக வனப்பகுதிகளை பாதுகாக்க வேண்டும், இறை விலங்குகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக வனங்களில் பசுமையை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வனவிலங்கு ஆர்வலர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். வனிதா, ஆனந்த், உங்க தகவல்களுக்கு நன்றி.